ஆர்எஸ்எஸ் தப்பான இயக்கம் அல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஒரு திராவிட கழகத்தை போல. அப்படி யாருக்கு சொன்னா? யார் சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? முரசொலியில் எழுதுனதே கருணாநிதி தானே சார். இங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதான ஒண்ணு. அவங்கள எதிர்க்கிறவங்க தான் நீங்க நினைக்கிறீங்கல்ல. வாஜ்பாய் பிஜேபியா ஆர்எஸ்எஸ் இல்லையா? பிஜேபி தானே. அந்த ஆட்சியில கூட்டணி ஆட்சியில் மந்திரியா இருந்தாங்களா? சரி, தமிழ்நாட்டுக்கு வருவோமே. ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒழிப்பதற்காக முன்னணியில் இருக்க திமுக முதல் தமிழக சட்டமன்றத்துக்குள்ள 4 பேர் எம்எல்ஏ பிஜேபி காரன் வந்தான். எப்படி வந்தான்? அலைன்ஸ் தான், கூட்டணி வச்சுதான். யாரு கூட கூட்டணி? திமுக மட்டும் இல்ல, சிறுத்தைகள் கூட. அதையும் சேர்த்து சொல்லிருக்கு சார். உண்மையை முழுசும் சொல்லணும்ல, அறவரை உண்மையை சொல்லக்கூடாது. இவங்களால் தான் அவங்களுக்கு வாழ்வே கிடைச்சிருக்கு. இவங்க நாங்கள் தான் எதிரிகள் என்று சொல்வதை நீங்கள் நம்பினால் ஐயோ பாவம், உங்களை யாரும் காப்பாற்ற. அன்ற நிலைமை வேற, இன்றைய நிலைமை வேற அப்படின்றாங்க. ஓகே, இன்னும் அதிகமா காப்பாத்துவாங்களா சந்தர்ப்பம் தான்? அன்ற நிலைமை வேற மாதிரி, இன்றைய நிலைமை அதை எப்படின்னு கேட்கிறேன். அப்ப நிலைமைக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எப்பவும் ஒரே மாதிரி நேர்மையா இருக்கணும் சார். அந்த நேரத்துல அப்படி பண்ணோம், இந்த நேரத்துல இப்படி பண்ணோம் என்பது மக்களை ஏமாற்றுவதற்கு மீண்டும் முயற்சிக்கிறீங்கன்னு அர்த்தம்.